ராகு கேதுக்கள் சுபத்துவமான இடத்துல இல்லை. 3, 6, 9, 12 இதிலெல்லாம் இல்லை. நமக்கு வேறு ஏதோ ஒரு தீய கிரகங்களோடு சேர்ந்துருக்கு. செவ்வாய், சனி, சூரியனோட சேர்ந்துருக்கிறது, சந்திரனோட சேர்ந்துருக்குது. அப்படிலாம் என்ன ஆகும் அப்படின்னா, அது கொடுக்கக்கூடிய சுப பலன்களை நமக்கு கொடுக்காது. ராகு கேது கொடுக்கல அப்படின்னா நம்மளால் வாழ்க்கையை இனிதாக ரொம்ப எளிமையாக கொண்டு போகவே முடியாது. அப்போ நம்ம கர்மா குறையணும்னா சர்வேஸ்வர பெருமான் காலை பிடிச்சே ஆகும். ஏன்னா நாகங்களுக்கு உண்டான தோஷத்தை போக்குவர் நாகநாத சுவாமி. நாகநாத சுவாமிகிட்ட போய், சுவாமி நான் எந்த ஜென்மாவில் என்ன தப்பு பண்ணனோ தெரியல, இன்றைக்கி என் வாழ்க்கை போராட்டமாக இருக்குது, தயவு செய்து நான் பாவம் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லி 2 சொட்டு கண்ணீர் விட்டு அழுதா அவர் மனம் இறங்குவார். ஏன்னா என்றைக்கோ யாருடைய வாழ்க்கையவோ நீங்கள் துன்பப்படுத்தியிருக்கீங்க. அப்போ உங்கள் வெயிட் இங்கே நிற்கிது. அந்த வெயிட்டை பேலன்ஸ் பண்ணணுன்னா உங்கள் 2 சொட்டு கண்ணீர் இல்லை 5 சொட்டு கண்ணீரை விட்டு இறைவனை வேண்டுங்க.